Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யாக்கோபை குறித்து பார்த்தோம்ல. இன்னைக்கு யோசேப்பை பற்றி பார்க்க போகிறோம். யாக்கோபுக்கு மொத்தம் 12 குமாரர்கள். யோசேப்பு 11வது, 12வது பெஞ்சமின். அதாவது யாக்கோபுக்கு ரொம்ப சொல்ல பிள்ளை. இந்த யோசேப்பு என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு நாள் கனவு கண்டான். என்ன கனவு கண்டான் அப்படின்னா, வயல்ல நெல் அறுக்கிறாங்க. நெல் அறுத்து அதை கட்டுவாங்க. இல்லை, கட்டும்போது யோசேப்புக்கு அரிக்கட்டு மட்டும் நடுவில் அப்படியே நிற்கிது. மீதி அரிக்கட்டுகள், அதாவது சகோதரர் அரிக்கட்டுகள் எல்லாம் சுற்றி இருந்தது. உடனே யோசேப்பு சொன்னா, என்னுடைய அரிக்கட்டுகள் நிமிந்து நிற்கிறது, உங்களுடைய அரிக்கட்டுகள் தலை வணங்கி நிற்கிறது அப்படின்னு சொன்னோன்னே சகோதரர்களுக்கு ரொம்ப கோபம். நீ என்ன பெரிய ஆளா, அப்போ நாங்கள் எல்லாம் உன்னை வணங்கணுமா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டாங்க. மீண்டும் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்ன சொப்பனம்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சு அப்படின்னா. உடனே மீண்டும் இவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அப்போ அம்மா அப்பா எல்லாரும் நாங்கள் உங்களை வணங்கணுமா, நீ என்ன ராஜாவா அப்படின்னு சொல்லி இவன் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் யாக்கோபு இவங்களுக்கு அழகான ஒரு ட்ரெஸ், பல வரும்னு அங்கி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதை போட்டுட்டு, நம்ம சகோதரர்கள்லாம் ஆடு மேய்க்கிறாங்க, நீ அவங்கள போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அனுப்புகிறாரு. சரி, இவன் கேட்டு கேட்டு ஒவ்வொரு இடமா கேட்டு கடைசியில் தோத்தான் என்கிற இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. உடனே யோசேப்பை பார்த்துட்டாங்க. உடனே எல்லாம் சொல்றாங்க, டே வராடா, வரா பாரு, சொப்பனக்காரன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டான் பாரு, இன்னைக்கு எப்படியாவது சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. போய் இவன் அன்பாக விசாரிக்கிறான், அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்குறான். இவங்க சகோதரர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, டேய் நீ என்ன பெரிய ஆளா, நீ சொப்பனக்காரன், இவனை புடிங்கடா, இவனை சாவடிச்சிடுவோன்னு சொல்லி எல்லாரும் போகும்போது அதில் ரூபன் மட்டும் காப்பாத்தி, டேய் அவனை சாவடிக்காதீங்கடா, அவன் நம்ம சகோதரன்டா, அந்த இரத்தப்பழி நம்ம மேலே வரண்டா, இவனை தூக்கி குழியில் போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி இல்லாத குழியில் தூக்கி போட்டாங்க. தம்பி தங்கச்சி யோசித்த பாரு, சின்ன ஒரு பிள்ளை, 17 வயசு பிள்ளைய தூக்கி அப்படியே ஒரு கிணத்துல போட்டா அவன் எவ்வளோ அழுதுருப்பான். இல்லை, ஏசப்பான்னு சொல்லியிருப்பான், அம்மான்னு சொல்லியிருப்பான். அந்த குழியில் அப்படியே இருந்தான் பாருங்க. அந்த நேரத்தில் எகிப்துக்கு கொண்டு போகிறதுக்கு கீலேயாத்துலேருந்து வர்த்தகர்கள் பிசின், வெள்ளை போளம், அந்த கந்தவர்க்கை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்படியே ஒட்டகத்து மேலே ஏற்றிட்டு வராங்க. எங்கே போகிறதுக்கு? எகிப்துக்கு போகிறதுக்கு. அப்போ யூதா என்ன சொல்கிறான், இவன் அந்த குழியிலேருந்து தூக்கி நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி 20 வெள்ளி காசுக்கு அந்த மீதியானிகளிடத்தில் வித்துட்டாங்க. அந்த மீதியானியர்கள் எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், நேரே அந்த பார்வோன் இருக்காங்க பாருங்க, அவனுடைய பிரதானி போத்திவார் இடத்துல மறுபடியும் வித்துட்டாங்க. சரி, இவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, டேய் நம்ம இப்போ வீட்டுக்கு போனால் அப்பா என்ன கேட்பாங்க, யோசேப்பு எங்கேன்னு கேட்பாங்க. அதனால இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஒரு ஆடை பிடிச்சி அதை அடித்து அதுக்கு ரத்தத்தை எடுத்து அவன் பல வர்ண அங்கியில் தோய்த்து அப்படியே கொண்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா என்னை பார்க்க வந்தான் யோசேப்பு, அங்கே துஷ்ட மிருகம் ஒன்று அவனை அடித்து போட்டுச்சு, அடித்து சாப்பிட்டுச்சு, நாங்கள் அவனுக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொண்டு வந்தோன்னு சொன்னோன்னே யாக்கோபுக்கு ரொம்ப மனவேதனை. ஐயோ, என் பிள்ளை இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியாகுலத்தோட, என்னுடைய ஜீவன் இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை வர சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சியே, சகோதர சிநேகம் எவ்வளவு பெரிய ஒரு அன்பு தெரியுமா? சொந்த சகோதரர்கள் இப்படி என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை செய்துட்டாங்க. ஆனால் நம்ம நல்ல பிள்ளைங்க, நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்ம பிறருக்கு அல்லது சகோதரர்களுக்கு எந்த நேரத்திலையும் என்ன பண்ணக்கூடாது, எந்த தீங்கும் செய்யக்கூடாது. சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:21. மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:21. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, யோசேப்புக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தபோது ஆண்டவரே, குழியில் இருந்தான் ஆண்டவரே, ஒட்டகத்திலே ஏற்றி ஆண்டவரே, பார்வோனின் பிரதானி போத்திவார் இடத்திலே போகும்போது கூட ஆண்டவரே, அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட ஏசப்பா உம்மை நோக்கி பார்த்ததுனால அவனை ஆசீர்வதிச்சீங்கப்பா. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும்
எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் வேறு கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.